ஸ்ரீராமரின் திவ்ய அஸ்திரங்களை பற்றிய கதை. ராமாயண காவியத்தில் ஸ்ரீராமரும் சீதாதேவியும் வனவாசம் சென்றபோது வனத்தில் வசித்து வந்தனர். அப்பொழுது அந்த வனத்திற்கு வந்த லங்காதிபதி ராவணன் தன் தங்கைக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பழிவாங்கும் விதமாக தனிமையில் இருந்த சீதாதேவியை லங்கைக்கு கடத்தி சென்று விடுகிறான். இதனால் ஸ்ரீராமபிரானுக்கும் லங்காதிபதி ராவணனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. இந்த யுத்தத்தில் ஸ்ரீராமபிரான் வெற்றி பெற்று தன் மனைவி சீதா பிராட்டியை மீட்டு செல்கின்றார். ஸ்ரீராமர் லங்காதிபதி ராவணனுடன் போர் புரியும் போது பலவிதமான திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. அந்த திவ்ய அஸ்திரங்களை பற்றி நம்மில் பலர் அறிந்திருக்க மாட்டோம். ஸ்ரீராமர் லங்காதிபதி ராவணனை எதிர்த்து போரிட பயன்படுத்திய திவ்ய அஸ்திரங்களை பற்றி தற்போது காணலாம். முதலாவது, கௌஷினம் எனப்படும் தேவாஸ்திரம். இது தேவலோக அதிபதி இந்திரனால் ஸ்ரீராமபிரானுக்கு வழங்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வில். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம். இது பிரம்மாவால் ஸ்ரீராமபிரானுக்கு வழங்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்பு. மூன்றாவது, அக்னியாஸ்திரம். இது அக்னி தேவனால் ஸ்ரீராமபிரானுக்கு வழங்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்பு. நான்காவது, வஜ்ராயுதம். இது தேவலோக அதிபதி இந்திரனால் ஸ்ரீராமபிரானுக்கு வழங்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வெள்ளிக்கழி. ஐந்தாவது, சந்திரசேகரம். இது ஒரு சக்தி வாய்ந்த வாள். இது சந்திரனின் ஒளியைப் போல ஒளிரும். இந்த 5 திவ்ய அஸ்திரங்களும் ஸ்ரீராமபிரானுக்கு தேவர்களால் வழங்கப்பட்டன. மேலும் அவற்றை பயன்படுத்தி ஸ்ரீராமர் லங்காதிபதி ராவணனை வெற்றி கொண்டார் என்று கூறப்படுகிறது.